வங்கதேசத்தின் நிறுவனர் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் மகள்தான் ஷேக் ஹசீனா. 1975ஆம் ஆண்டில் அப்போது ஜனாதிபதியாக இருந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவரது மனைவி 3 மகன்களுடன் இராணுவ அதிகாரிகளால் அவர்களின் வீட்டிலேயே படுகொலை செய்யப்பட்டார். இந்த தாக்குதல் நடந்த சமயத்தில் ஷேக் ஹசீனா வெளிநாட்டில் இருந்தார். பின் 6 ஆண்டுகள் நாடு கடத்தப்பட்டார். பின்பு தனது தந்தையால் நிறுவப்பட்ட அரசியல் கட்சியான அவாமி லீகை வழிநடத்த தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஹசீனா. கட்சியின் தலைமையாக உத்வேகத்துடன் செயல்பட்ட ஹசீனா 2009ஆம் ஆண்டில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று வங்கதேசத்தின் பிரதமரானார். தொடர்ந்து 4 தேர்தல்களில் வெற்றி பெற்று தற்போது வரை வங்கதேசத்தை அவர் ஆண்டார். இந்நிலையில் இடஒதுக்கீட்டால் வெடித்த வன்முறையை அடுத்து தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் ஹசீனா. பாகிஸ்தானுக்கு எதிராக வங்கதேசம் 1971இல் நடத்திய சுதந்திர போரில் ஈடுபட்ட படை வீரர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு அரசாங்க வேலைகளில் 30% வரை இடஒதுக்கீடு தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த இடஒதுக்கீடு பாராபட்சமானது என்றும் பிரதமர் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியின் ஆதரவாளர்களுக்கு இது ஆதரவாக இருப்பதாகவும் டாக்கா பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் முதலில் போராட்டத்தில் குதித்தனர். இடஒதுக்கீட்டை நீக்க வேண்டும் என்றும் அதற்கு பதிலாக சாதாரண மெரிட் சிஸ்டம் வேண்டும் என்றும் வலியுறுத்தியே இவர்களின் இந்த போராட்டம் இருந்தது. இந்த போராட்டம் கலவரமாக வெடிக்க அங்கு சுமார் 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதனால் இந்த போராட்டம் உச்சமடைந்து இடஒதுக்கீடு மட்டுமின்றி 15 வருடங்களாக ஹசீனா ஆட்சி மீது அதிருப்தியில் இருந்த மக்கள் விலைவாசி தொடங்கி பாதுகாப்பு வரை பல விஷயங்களை குறிப்பிட்டு போராட்டங்களை மேற்கொண்டனர். இந்நிலையில் முந்தைய போராட்டங்களில் காவல்துறை மற்றும் இராணுவ தாக்குதலால் உயிரிழந்த மாணவர்களுக்கு நியாயம் கேட்டு நேற்று மீண்டும் போராட்டம் வெடித்தது. இந்த போராட்டத்தில் மாணவர்களும் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ய வேண்டும் என கண்டனம் தெரிவித்தனர். மேலும் ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் தலைநகர் டாக்காவில் உள்ள பிரதமர் இல்லத்திற்குள் நுழைந்துவிட்டதாகவும் தகவல்கள் வெளியானது. இதனால் அங்கு அசாதாரண சூழல் நிலவுவதால் தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் ஷேக் ஹசீனா. ராஜினாமா செய்ததோடு மட்டுமல்லாமல் தனது சகோதரி ஷேக் ரெஹானாவையும் அழைத்து கொண்டு வங்கதேசத்தை விட்டே வெளியேறிவிட்டார் ஷேக் ஹசீனா. இந்நிலையில் ஷேக் ஹசீனா டெல்லியில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் டெல்லியில் இருந்து லண்டன் செல்ல உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் இல்லாத நாடு தலையில்லாத உடல் போன்றது. இதனால் வங்கதேசம் நிலை தடுமாறாமல் இருக்க தற்போது இந்த பகுதியை தனது கண்ட்ரோலில் எடுத்துள்ளது இராணுவம். வங்கதேசத்துக்கான புதிய அரசு உருவாகும் வரை அங்கு இராணுவம்தான் இடைக்கால ஆட்சி புரியும். இந்த ஆட்சி காலத்தில் 144 அமலில் இருக்கும் சூழல் இருக்கும். எந்த திட்டங்களும் அங்கு செயலில் இருக்காது. இராணுவ கேம்பில் இருப்பது போலதான் மொத்த வங்கதேசமும் இருக்கும். இதனையடுத்து இராணுவத்தினர் அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஒரு தேர்தலை நடத்தி பிரதமர் யார் என்பதை அறிவிப்பர். ஆனால் இராணுவ தளபதி வாக்கர் அவசர நிலை மற்றும் ஊரடங்கு அவசியமில்லை எனவும் இன்றிரவுக்குள் தீர்வு கொண்டுவரப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வங்கதேசம் இந்தியா எல்லைப் பகுதியான மேற்கு வங்க எல்லையில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் போராட்டத்தை கைவிட்டு ஒத்துழைப்பு வழங்குமாறு இராணுவம் சார்பில் வேண்டுகோளும் விடுக்கப்பட்டுள்ளது.